சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க சாவித்திரி நெனச்ச மாரி இங்க சேதுவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுனால, இங்க ராஜாங்கம் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்துறீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க சாவித்திரிகிட்டயும், இங்க தாமரைகிட்டயும் வந்துட்டு இங்க சன்னாசி பேசிட்டு இருக்காரு. "இங்க பாரு சாவித்திரி, நீ பண்ணது ரொம்ப தப்பு. நீ எதுக்கு தாமரைய சேது கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குற? நம்ம வீட்டு மானம் என்ன ஆவுறது? அண்ணன் வேற அமைச்சரா இருக்காரு. இப்படி இருக்கும்போது நீங்க போயிட்டு அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம, சேது மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சன்னாசி வந்துட்டு, இங்க சாவித்திரியும் தாமரைய பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சாவித்திரி வந்துட்டு, "இங்க பாருண்ணே, அண்ணன் ராஜாங்கிறதுக்கும் சரி, சேதுக்கும் சரி, நான் குடுத்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நான் குடுத்த டைம்க்குள்ள அவங்க சரியான தீர்வு வந்து எனக்கு குடுப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா இதுவரைக்குமே வந்துட்டு அவங்க எதுவுமே வந்துட்டு பண்ணல. அதனால தான் நான் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்தேன். இப்போ கூட ஒண்ணும் இல்ல. சேதுவ தாமரை கல்யாணம் பண்ணி வைங்க. நான் குடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ட நான் வாபஸ் வாங்குறேன். இல்ல அப்டின்னா, எங்க அண்ணனோட பையன் சேதுன்னு கூட பார்க்காம, நான் சேதுவ கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பிச்சுருவேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி வந்துட்டு மிரட்டுற மாரி இங்க சன்னாசிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சன்னாசியும் வந்துட்டு, "இங்க பாரு சாவித்திரி, நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத. அண்ணன் வந்துட்டு இப்ப அமைச்சரா இருக்காரு. இந்த மாரி விஷயம்லாம் வந்துட்டு ஏதாவது நடந்தது அப்படின்னா, அது அண்ணனோட பதவிக்கே வந்துட்டு அது மிகப்பெரிய ஆபத்தா முடியும். இது வீட்டுக்கே வந்துட்டு பெரிய அவமானமாயிடும். அதனால நீ எதுவுமே இப்போதைக்கு பண்ணாத. அண்ணன் உன்ன நாளைக்கு காலையில வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. நீ நாளைக்கு காலையில தாமரை கூட்டிட்டு வந்து வீட்ல உட்காந்து அண்ணன்கிட்ட பேசு. அப்ப என்ன முடிவோ நீ அப்ப எடுத்துக்கோ. இப்போதைக்கு வந்துட்டு நீ எந்த முடிவும் எடுக்காத." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சன்னாசி வந்துட்டு இங்க சாவித்திரியும் தாமரைய பார்த்து சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறம் இங்க மறுநாள் காலையில இங்க வீட்ல வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி இங்க சேதுகிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "ஏங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன் மாமா. அவங்க என்னதான் போயிட்டு போலீஸ்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்தாலும், நீங்க தப்பு பண்ண மாரி ஆயிராது. நீங்க தாமரை கிட்ட தப்பா நடந்துக்கல, தப்பு பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியும் மாமா. அதனால கண்டிப்பா வந்துட்டு நான் இத நிரூபிச்சே காமிப்பேன். அவ்வளோ சீக்கிரத்துல உங்க மேல வந்துட்டு தேவையில்லாம ஒரு பழிய போடுவாங்க. அந்த பழிய வந்துட்டு உண்மை அப்படிங்கிற மாரி உங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் விட்டுற மாட்டேன் மாமா. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இது நிரூபிச்சிடலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க சேதுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "எனக்கும் இப்போ வரைக்கும் புரியல தமிழு. எதுக்கு சாவித்திரி அத்தை தாமரைய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இப்படியா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கூட அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு நீ இருக்கும்போதே தாமரைய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தேவையில்லாம வந்துட்டு என் மேல பழி போட்டுருக்காங்க. இதே ஒரு காரணமா வச்சு தாமரை நான் தான் கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தாமரைய இப்ப திரும்பவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு தான் வந்துட்டு இப்படி இருக்காங்கன்னே தெரியல தமிழு. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தமிழு. இப்போ என்னால வந்துட்டு அப்பா பேரும் வந்துட்டு கெட்டு போகும். அப்பா இப்ப அமைச்சரா வேற இருக்காரு. என் மேல இப்ப சாவித்திரி அத்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. இப்போ இதனால வந்துட்டு அப்பாவும் தான் பாதிக்கப்படுவாரு. இத நெனச்சா தான் தமிழ் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு ஒரு மாரி கண் கலங்கினபடி இங்க தமிழ்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்க சேதுவும் தமிழும் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் காலையிலேயே வந்துட்டு இங்க சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு கிளம்பி இங்க ராஜாங்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க சாவித்திரி தாமரையும் இங்க வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கம், சன்னாசி, அதுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்து தலைவரு, சேது, தமிழ்ச்செல்வி, அதுக்கப்புறம் வீட்ல எல்லாரும் வந்துட்டு அங்க வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க வீட்டுக்குள்ள வந்த சாவித்திரி தாமரை வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க சேர் மேல உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே இங்க சன்னாசி வந்துட்டு இங்க சாவித்திரிய பார்த்துட்டு, "என்ன சாவித்திரி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அண்ணன் உன்ன எதுக்கு வீட்டுக்குள்ள கூப்பிட்டாரு? இந்த விஷயத்த பேசி ஒரு முடிவு கொண்டு வர தானே கூப்பிட்டாரு. நீ என்னன்னா அண்ணனுக்கு மரியாதை குடுக்காம கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்க சாவித்திரி. இதெல்லாம் நல்லா இருக்கா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சன்னாசி வந்துட்டு இங்க சாவித்திரி மேல கோவப்பட்டு அங்கவே கேட்க, அப்பதான் இங்க சாவித்திரி வந்துட்டு, "இங்க பாருண்ணே, என் பொண்ணு தாமரைக்கு ஒரு சரியான முடிவு கிடைக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் எந்த மரியாதை குடுக்க போறது கிடையாது. அதனால வந்துட்டு என் பொண்ண இப்ப சேது கெடுத்துட்டான். அதுக்கு என்ன பதிலோ அத மட்டும் சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி வந்துட்டு ஒரு மாரி கோவப்பட்டு திமிரா வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்தும், இங்க சன்னாசிய பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு சாவித்திரிய பார்த்துட்டு, "இங்க பாரு சாவித்திரி, சேது வந்துட்டு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்." அப்படிங்கிற மாரி அமைச்சர் ராஜாங்கமே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சேதுவ தாமரைக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறதுல அவருக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இது மாரி வந்துட்டு நீ எப்படி வலுக்கட்டாயமா வந்துட்டு சேதுவ தாமரைக்கு கல்யாணம் பண்ணி குடுப்ப அப்படிங்கிற மாரிலாம் ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு இங்க சாவித்திரிய பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சாவித்திரியும் வந்துட்டு, "சேது என் பொண்ண கெடுக்கல சொல்லிட்டு என்ன ஆதாரம் இருக்கு? அதுக்கு ஆதாரமே வந்துட்டு எங்க அண்ணனே இருக்காரு. அவரே தானே கண்ணால பார்த்தாரு. இப்படி இருக்கும்போது அவரால எப்படி சொல்ல முடியும்? சேது எந்த தப்பு பண்ணல." அப்படின்ட்டு. இங்க பாருங்க, நான் இதுக்கு மேலயும் வந்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எங்க அண்ணன் ராஜாங்கம் என்னையும், என் பொண்ணு தாமரையும் வந்துட்டு வீட்ல இருந்துட்டு கழுத்த புடிச்சு வெளிய தொரத்தணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் நடக்கிற கல்யாணத்த வந்துட்டு நிறுத்தணும்னு என் பொண்ணு தாமரை தான் வந்துட்டு கால் பண்ணி கல்யாணத்த நிறுத்துனா. அதுக்கு தான் வந்துட்டு எங்க அண்ணனும் ஜெயிலுக்கு போனாரு. அதுக்கு என்ன தண்டனையோ, அதுக்கு எங்க அண்ணன் என்னையும், என் பொண்ணு தாமரையும் வந்துட்டு வீட்ல இருந்து வெளிய தொரத்திட்டாரு. அதுக்கு தண்டனை குடுக்கும்போது, எங்க அண்ணனோட பையன் சேது வந்துட்டு என் பொண்ணு தாமரைக்கு எடுத்துட்டான். அதுக்கும் நீங்க வந்துட்டு சரியான தீர்வு குடுக்கணும்ல. என் பொண்ணு தாமரை கால் பண்ணிட்டு எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனதும், சேது வந்துட்டு என் பொண்ண கெடுத்தது ஒண்ணா? சொல்லுங்க."
அதுவும் இதுவும் ஒண்ணும் கிடையாதுல்ல. அத ஒரு காரணமா வச்சு, எதுக்கு நீங்க சேதுக்கும் தாமரைக்கும் நடக்கிற கல்யாணத்த வந்துட்டு நிறுத்துனீங்க? எனக்கு இப்போ அது ஒரு பதில் சொல்லுங்க. இல்ல அப்டின்னா, இப்பவே வந்துட்டு இன்னைக்கே வந்துட்டு சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. இதுதான் வந்துட்டு இங்க இருக்க பெரிய மனுஷங்களா, நீங்க குடுக்குற தீர்வா இருக்கணும் அப்டிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி வந்துட்டு ராஜாங்கத்த பார்த்தும், சன்னாசிய பார்த்தும் ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவர் பார்த்து சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே எங்க வீட்ல இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாயிருது. அப்பதான் என் ஈஸ்வரி வந்துட்டு மனசுலயே வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. சாவித்திரி நெனச்ச மாரியே வந்துட்டு தாமரைய சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விடமாட்டா போலயே! இவ நெனச்ச மாரி நடத்தி தான் காட்டப் போறா! அப்டிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு மனசுல நெனச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரி வந்துட்டு இன்னொரு விஷயம் யோசிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்பளும் வந்துட்டு சாவித்திரி ஆதரவா பேசினா தான் இந்த தமிழ்ச்செல்விக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அப்டிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி நெனச்சுட்டு, இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு இங்க ராஜாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. மாமா எனக்கும் வந்துட்டு சாவித்திரி சொல்றது தான் சரின்னு படுது. தாமரை கால் பண்ணி நீங்க ஜெயிலுக்கு போனதும், சேது வந்துட்டு தாமரை தப்பா நடந்துக்கிற விஷயமும் வேற ஒரு விஷயம் மாமா. இத ஒரு காரணமா வச்சு சேதுக்கும் தாமரைக்கும் வந்துட்டு நடக்கிற கல்யாணத்த நிப்பாட்னது எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. நீங்க திரும்பவும் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு சரின்னு எனக்கும் தோணுது மாமா. அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு இங்க சாவித்திரிக்கு தாமரைக்கு ஆதரவா இங்க சேதுவ வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி இங்க ராஜாங்கத்த பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே இங்க தமிழுக்கும் சேதுக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இங்க தமிழ் வந்துட்டு மனசுல யோசிக்கிறாங்க. என்ன இவங்க வேற வந்துட்டு என் மாமாவ தாமரைக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க சொல்றாங்களே! ராஜாங்க மாமா வேற அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன சொல்ல போறாரோ அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பதறுதூரம் வந்துட்டு இங்க சேதுவும், தமிழும் வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்த மாரி நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. என்ன ராஜாங்கம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சாவித்திரி சேதுவ வந்துட்டு தாமரை கூட கல்யாணம் பண்ணி வைக்க தான் சரின்னு சொல்றாங்க. நீங்களும் வந்துட்டு சரின்னு சொல்றீங்களா ராஜாங்கம்? அப்படிங்கிற மாரிலாம் ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு, "இங்க பாருங்க, யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு, என் பையன் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு மட்டும் எனக்கு தெரியும். சேது எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான். இது சாவித்திரியும், தாமரையும் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு சூழ்ச்சி தான். இத நம்ப மாட்டேன் நானு. என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். அதனால வந்துட்டு திரும்பவும் தாமரைய வந்துட்டு சேது கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நான் திரும்ப ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். சேதுவ நம்பி இருக்க எங்க வீட்டு சின்ன மருமக தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு எந்த ஒரு துரோகமும் வந்துட்டு நான் பண்ண விட சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அதுக்கு வேணா வந்து ஒத்துக்கிறேன். ஆனா திரும்பவும் சேது வந்துட்டு தாமரைக்கு கல்யாணம் பண்ண குடுக்க முடியாது. இதுதான் வந்துட்டு என்னோட முடிவு." இங்க ராஜாங்கம் ரொம்பவே கோவப்பட்டு வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் சொல்லிர்றாரு. இது கேட்ட உடனே இங்க சாவித்திரிக்கும், தாமரைக்கும் ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் தமிழ்ச்செல்விக்கும், சேதுக்கும் வந்துட்டு உயிரே வருது. எப்படியோ அப்பா வந்துட்டு நம்ம மேல இருக்க நம்பிக்கையில இந்த கல்யாணத்த பண்ணி வைக்காம இருக்காரு. அப்படிங்கிற மாரி சேதுவும் வந்துட்டு மனசுலயே வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு இங்க ராஜாங்கமும் சொல்லிட்டு இருக்காரு. "சரி ராஜாங்கம், அதுக்கு வேற எதனா வழினா, நீங்க என்ன முடிவு சொல்லப் போறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, அப்பதான் ராஜாங்கமும் வந்துட்டு, "அது என்ன நஷ்டம் அதை வேணா நான் குடுத்துர்றேன். ஆனா சேது வந்துட்டு தாமரைக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்க முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் ஒரு சைடு கோவப்பட்டு உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொல்லிர்றாரு. அப்பதான் இத கேட்ட உடனே இங்க சாவித்திரி வந்துட்டு கோவப்பட்டு இங்க ராஜாங்கத்து மேல, "அண்ணே என்னண்ணே பேசுற நீ? ஒரு பெரிய மனுஷன் மாரி பேசிட்டு இருக்க. நீ இந்த ஊரோட அமைச்சர்ண்ணே. பாதிக்கப்பட்டது என் பொண்ணுண்ணே. என் பொண்ணுக்கு நீ நஷ்டஈடு குடுத்தா எல்லாமே சரியாயிடுமா? 2வது என் பொண்ண யாருண்ணே கல்யாணம் பண்ணுவா? இங்க பாருண்ணே, இப்ப நீ மட்டும் சேதுவ தாமரைக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லல அப்டின்னா, நான் கண்டிப்பா வந்துட்டு சேதுவ ஜெயிலுக்கு அனுப்ப தயங்கவே மாட்டேன். அடுத்து நீ சேதுவ ஜெயில்ல தான் போய் பாப்ப." அப்டிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கத்திட்ட சவால் விடுற மாரி இங்க சாவித்திரி வந்து இங்க ராஜாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே இங்க ராஜாங்கமும் கோவப்பட்டு, "சாவித்திரி உன்னால என்ன பண்ண முடியுமோ அத நீ பண்ணிக்கோ. நீயும் உன் பொண்ணு தாமரை வந்துட்டு போடுற வேஷத்துக்கு என் பையன் சேதுவோட வாழ்க்கைய வந்துட்டு அதுல வீணாக்க முடியாது. அதனால உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிக்கோ." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் ரொம்பவே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சுறாரு. உடனே இங்க சாவித்திரி வந்துட்டு, "அப்படியாண்ணே நான் இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு." அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கத்து பக்கத்துல இருந்த எஸ்பி போலீஸ் கிட்ட வந்துட்டு இங்க சாவித்திரி பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க எஸ்பி சார், நான் குடுத்த கம்ப்ளைண்ட்ட நீங்க எடுத்துக்கிட்டு, நீங்க இப்பவே வந்துட்டு சேதுவ அரெஸ்ட் பண்ணணும். என் பொண்ணு வந்துட்டு இது சாட்சி. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு கண்ணால அத பார்த்துருக்காங்க. சேதுவும் என் பொண்ணு தாமரையும் வந்துட்டு ரூம்ல ஒண்ணா இருந்தது. அது மட்டும் இல்லாம சேது தான் வந்துட்டு என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அதுக்கு எல்லாருமே வந்துட்டு சாட்சியா இருக்காங்க. இதுக்கப்புறமும் வந்துட்டு அமைச்சரோட பையன் சேதுன்னு சொல்லிட்டு நீங்க அரெஸ்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, நான் பிரஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இத பெரிய லெவல்ல அசிங்கப்படுத்துவேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு போலீஸும் வந்துட்டு உறுதுணையா இருக்காங்க. என் பொண்ணுக்கு வந்து தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு இங்க போலீஸ பார்த்து சொல்லிர்றாங்க. இங்க சாவித்திரி பேசின எல்லாத்தையும் வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாரும் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்பதான் வந்துட்டு, "சாவித்திரி என்ன பேசுற நீ? நீ பத்திரிக்கையாளர் எல்லாரையும் கூப்பிட்டு இது ஊர் முழுக்க வந்துட்டு நீ எல்லார்கிட்டயும் சொன்ன அப்படின்னா, இது அண்ணனோட பதவிக்கு வந்துட்டு பெரிய ஆபத்தா நிக்கும். தெரியுமா தெரியாதா உனக்கு? இது நம்ம வீட்டுக்கே வந்துட்டு பெரிய அவமானமா ஆயிடும். இப்படி இருக்கும்போது இப்படியாப்பட்ட விஷயத்த நீ எப்படி பண்ணுவ?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரிய பார்த்துட்டு இங்க சன்னாசி கோவப்பட்டு கேட்க, அப்பதான் இங்க சாவித்திரி வந்துட்டு, "இங்க பாருங்கண்ணே, என் பொண்ணு தாமரைக்கு எங்க அண்ணன் ராஜாங்கம் சரியான முடிவு சொல்ற வரைக்கும் நான் என்ன வேணா பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி கோவப்பட்டு சொல்லிர்றாங்க. அப்பதான் அங்க இருந்த பக்கத்துல இருந்த எஸ்பி வந்துட்டு ராஜாங்கத்த பார்த்துட்டு, "என்ன சார் உங்க குடும்ப பிரச்சனை இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. இப்ப நான் மட்டும் உங்க பையன வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா,
உங்க தங்கச்சி சாவித்திரி பெரிய பிரச்சனையும் பண்ணிடுவாங்க போல சார். நான் அதனால சேதுவ அரெஸ்ட் பண்ணி தான் சாகணும். என்ன மன்னிச்சிடுங்க. நான் சேதுவ அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாரி சொல்லிட்டு, இங்க எஸ்பி வந்துட்டு 2 போலீஸ கூப்பிட்டு இங்க சேதுவ வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. உடனே எங்க தங்கச்சி வந்துட்டு சேதுவ அரெஸ்ட் பண்ணத பார்த்த உடனே அழுதுகிட்டே வந்துட்டு இங்க ராஜாவ பார்த்த மாரி கேட்டுட்டு இருக்காங்க. மாமா என் புருஷன போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க மாமா. நீங்க அமைதியா இருக்கீங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க மாமா அரெஸ்ட் பண்ண வேணான்ட்டு. நீங்க ஏன் மாமா அமைதியா இருக்கீங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி அழுதுட்டே வந்துட்டு இங்க ராஜாவ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க மோகனா வந்துட்டு அழுதுட்டே இருக்காங்க. எங்க வீட்லயும் வந்துட்டு எங்க அப்பத்தா ரொம்ப பதறி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க அப்பத்தா வந்துட்டு ராஜாவ பார்த்துட்டு, "ஏன் ராசம் எதனா சொல்லியா? சேது வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுதுயா? நீ ஏதாவது சொல்லி நிப்பாட்டியா?" அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பத்தா சாவித்திரியும் பார்த்துட்டு, "ஏன்டி சாவித்திரி இப்போ நிம்மதியா உனக்கும் பொண்ணுக்கும் என் பேரன் சேது வந்துட்டு போலீஸ் இப்ப அரெஸ்ட் பண்ணுதுடி. இந்த வீட்டோட மானத்தையே வாங்கிட்டடி. முதல்ல 2 பேரும் வீட்ட வெளிய போங்கடி" அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா ஒரு சைடு கோவப்பட்டு, சாவித்திரியும் தாமரையும் பார்த்துட்டு வீட்ட விட்டு வெளிய போ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு சாவித்திரியால இங்க போலீஸ் வந்துட்டு இங்க சேதையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.